எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோடிகளை சம்பாதிக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு விளக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவப்படி விளக்கிட்டு வரும் வீடியோக்களில் உதாரண ஜாதகத்தோடு விளக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் எதுவுமே பார்க்காம டைரெக்டாக லக்னத்துக்கும் உதாரண ஜாதகத்துக்கும் போயிட்டு இருந்தால் வேலை நடக்காது. ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவப்படி எப்படி கிரகங்கள் இருக்குது, அது எந்தெந்த பலனை கொடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெளிவாகிட்டு தான் அடுத்த சாப்டருக்கே நம்ம போகணும். பேசிக்ஸே நம்ம ரெடி பண்ணாமல் டேரெக்டாக கொஸ்டின் கேட்குறது, அட்வான்ஸ் லெவலில் போகிறது, உதாரண ஜாதகத்தை வச்சு வளர்க்குறது, லக்னத்துக்கு போகிறதுலாம் தப்பான ஒரு இது. ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் எப்படி வலிமை அடையுது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய புரிதல் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலில் நம்ம போகணும். இப்போ காலபுருஷ தத்துவப்படி அப்படின்னா இயற்கையிலே ராசி மண்டலம் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்குது, மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். அப்போ இயற்கையிலே 2வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசி 2வது ராசி, அதனுடைய அதிபதி சுக்கிரன், தனாதிபதின்னு சொல்லுவோம். 2வது இடத்த தனஸ்தானம்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் அது பேர் தனாதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். 2வது இடத்தினுடைய அதிபதி, ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன். அவர் தனக்காரகன். காசு வரணும் அப்படின்னா சுக்கிரன் வலுவாக இருக்கணும். அடுத்து பஞ்சமாதிபதி 5வது ராசி என்ன? சிம்மராசி. சிம்மராசியினுடைய அதிபதி யார்? சூரியன். சூரியன் வலுவாக இருந்தால் தான் புகழ் கிடைக்கும். 5ங்கிறது புகழை குறிக்கக்கூடிய இடம். பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னா 5வது இடம் வலுவாக இருக்கணும் இயற்கையிலே காலபுருஷ தத்துவப்படி. அப்போ 9வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இயற்கையிலே 9வது இடத்த பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. சகல பாக்கியங்களும் கைகூடக்கூடிய இடம், அது நல்லா இருக்கணும். அப்போ பாக்கியாதிபதி யார்? குரு. தனுசு ராசி அதிபதி குரு. அவர் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். அடுத்து லாபாதிபதி 5வது இடம் சூரியன்கிறது மகனையும் குறிக்கும், புகழையும் பேரும் புகழையும் குறிக்கும். அதே மாதிரி பையனையும் குறிக்கும், குழந்தையையும் குறிக்கும். மூத்த குழந்தையும் சூரியன் குறிக்கும் காலபுருஷ தத்துவப்படி. அடுத்து கர்மாதிபதி லாபாதிபதி. இயற்கையிலே 10வது ராசி 11வது ராசி என்ன வரும் அப்படின்னா மகர ராசி கும்பராசி வரும். ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான். அதனால தான் இவர் தொழில் காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாபாதிபதியும் சனி பகவான் தான் இயற்கையிலேயே. அப்போ இதில் என்னென்ன பாவங்கள் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2வது பாவம் ரிஷபராசி, 5வது பாவம் சிம்மராசி, 9வது பாவம் தனுசு ராசி, 10வது பாவம் மகர ராசி, 11வது பாவம் கும்பராசி. இப்போ இந்த 5 தான் ஒரு மனிதன் பேரு புகழ் சொத்து ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கறது முக்கியமாக இந்த 5 பாவகங்கள் தான். அதாவது தனம், புகழ், பாக்கியம், தொழில், லாபம், இது எல்லாமே கிடைச்சா மட்டும்தான் ஒருத்தர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், புகழுள்ள ஒரு ஆள், நிறைய சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த 5 பாவங்களும் கனெக்ட் ஆகணும். இதில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தப்பான புரிதல் என்ன, நிறைய ஜோதிடர்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் எதிராக பேசினாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சனி எல்லாத்தையும் கெடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க. சனி தான் இயற்கையிலே தொழில்காரகன், இயற்கையிலே லாபாதிபதி. அப்போ சனி வலுத்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு தொழில் வளமாக இருக்கும், லாபம் நல்லா கிடைக்கும். தொழிலாளிகள் வேலைக்காரங்க இருந்தால் தானே நீங்கள் தொழிலே பண்ண முடியும். வேலைக்காரங்களை கொடுக்குறதே சனி பகவான் தானே. யாருக்கு சனி வீக்காக இருக்கோ அவங்க வேலையாளே இருக்காது. வேலையாள் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி முதலாளி ஆக முடியும்? அந்த பேசிக் புரிதலே நிறைய பேருக்கு இல்லை ஜாதகர்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குரு சுக்கிரன் பார்வை வளர்த்துருந்தா எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. சனி பார்வை தாங்க ஃபஸ்ட்டு வளர்க்கணும். சனி தான் தொழிலுக்குரிய பிளானெட்டு. சனி இப்போ அம்பானி ஜாதகத்தில் சனி வலுவாக இருக்கிறதுனால தான் அவர் பெட்ரோல் மூலிமா நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்போ சனி யாருக்கெல்லாம் வளர்த்துருக்கோ கண்டிப்பாக அவங்க பெரிய லெவலில் வருவாங்க. சனி தான் மெயினாக வளர்க்கணும். குரு வளர்த்து பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னா நல்லவனால சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. எவனா நல்லவன் கோடீஸ்வரன் ஆகி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திருட்டுப்பாய் தான் பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஃப்ராடு பண்ணுறவன் தான் பெரிய லெவலில் வரான். கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னா பொய் சொல்லணும், பித்தலாட்டம் பண்ணணும், தொழில் நுணுக்கங்களை தெரிஞ்சிருக்கணும், டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், விளம்பரப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், ஃப்ராடு பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் செய்கிறதே செவ்வாய், சனி, சூரியன் இதெல்லாம் வலுத்தா மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் குருவையும் சுக்கிரனையும் வளர்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு மந்திரம் சொல்கிறதுக்கு தான் லாய்க்கு அந்த மாதிரி குருவும் சுக்கிரனும் வளர்த்தா. மற்றபடி நீங்கள் தொழில் உயரணும் அப்படின்னா சனி வளர்க்கணும், நிலப்புலங்கள் நிறையா வேணும் அப்படின்னா செவ்வாய் வளர்க்கணும், புகழ் வேணும் அப்படின்னா சூரியன் வளர்க்கணும். பாவகிரகங்கள் வளர்க்குற ஜாதகம் தாங்க கோடீஸ்வர ஜாதகமாக நான் பார்த்த அமைப்பில் இருக்குது. இதில் குருவோ சுக்கிரனோ பார்க்குறதுனால அவங்க வலுவாக மாட்டாங்க. அந்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தினுடைய வலுவை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, இப்போ இதில் விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து காலப்புருஷ தத்துவப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், லக்னப்படி நான் சொல்லலை. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ சுக்கிரன், சூரியன், குரு, சனி இந்த 4 கிரகங்கள் தான் மெயினாக ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய காரணம். அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து இந்த 4 கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பு கொள்ளணும். அது பார்வை மூலிமா தொடர்பு கொள்ளலாம், செயற்கை மூலிமா தொடர்பு கொள்ளலாம், நட்சத்திரத்து மூலிமா தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உதாரணத்தை கூட அடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுறேன். எப்படி பார்வை மூலிமா தொடர்பு கொள்வது அப்படின்னா, இப்போ வந்து சனி வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு சூரியனுக்கு 7வது இடத்துல குரு இருக்கார். அப்போ குரு சூரியனை பார்ப்பார், சூரியன் குருவை பார்ப்பார், 2 ஆயிடுச்சு. அடுத்து சனி வந்து ஒரு இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக இந்த 2 கிரகங்களையும் பார்க்குது. சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருந்து சனி வந்து 3ஆம் பார்வையாக இந்த குருவை பார்க்குது, குரு வந்து 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குது, சூரியன் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. அப்போ இந்த 4 கிரகங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ பார்வை மூலிமா தொடர்பு கிடைக்கிறது ஒரு அமைப்பு. அடுத்து கிரக சேர்க்கை, இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் அது ஒரு அமைப்பு. இல்லை 2 கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னும் 2 கிரகங்கள் வேறு கட்டத்தில் இருந்து இந்த 2 கிரகங்கள் மாறி மாறி பார்த்துக்கிறதும் ஒரு அமைப்பு. அடுத்து ஒவ்வொரு கிரகம் வந்து வேறு நட்சத்திரத்தில் தொடர்பு இருந்தாலும் அது ஒரு அமைப்பு தான். உதாரணத்துக்கு வந்து சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, குரு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும், சூரியன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்திலையும், இந்த மாதிரி 4 பிளானட் வந்து நட்சத்திர ரீதியாக தொடர்பு கொண்டாலும் அந்த வலு வந்து ஏற்படும். அதே மாதிரி பாவக தொடர்பு லக்ன ரீதியாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னாலும் 2, 5, 9, 10, 11ஆம் அதிபதிகளினுடைய அதாவது வந்து நான் காலப்புருஷ தத்துவப்படி சொல்கிறதுனால லக்னப்படி நான் பேசலை. இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். அடுத்து லக்னப்படி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். அப்போ கிரக பார்வை மூலிமா தொடர்பு, கிரக சேர்க்கை மூலிமா தொடர்பு, நட்சத்திர ரீதியாக தொடர்பு, இது மூலிமா வந்து இந்த 4 கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு யோக ஜாதகர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் 6வது இடம், 10வது இடம், 2வது இடம் எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த 4 கிரகங்கள் வந்து நல்லா வலுவாயிருச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து கோடிகளை சம்பாதிப்பீங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து இந்த கிரகங்களின் வலிமையை பார்க்கணும். வலிமையில் பார்த்தீங்கன்னா நிறைய வலிமைகள் இருக்குது. ஆட்சி, உச்சம், நீச்சம், பார்வை, திக்பலம், வர்க்கோத்தமம், மூல திரிகோணம், கிரக அவஸ்தை, இது போக வந்து நைசர்கிய பலம், சேஷ்டா பலம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் நம்ம போக வேண்டாம். மெயினாக வலு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வலு. ஆட்சி பலம் அப்படிங்கிறது எப்பயுமே நல்லதுங்க. உச்ச பலத்தை விட நீச்ச பலத்தை விட ஆட்சி பலம் வந்து என்னை பொறுத்தளவில் வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஆட்சி பலத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 2 வலிமை அடையும். உறவு ரீதியாகவும் வலிமையாக இருக்கும், உயிர் ரீதியாகவும் வலிமையாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் காசும் சம்பாதிக்கலாம், குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் செய்யக்கூடியது இந்த ஆட்சி பலம். உச்ச பலம் அப்படிங்கிறதும் நீச்ச பலம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்தை கெடுக்கும். காசை கொடுத்துச்சுன்னா ஃபேமிலியினுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா காசு கொடுக்காமல் கெடுக்கும். அப்போ உச்சமும் நீச்சமும் கண்டிப்பாக கெடுதல் தான் என்னை பொறுத்தளவில். அது நன்மைன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். கோடீஸ்வர ஜாதத்துக்கு வந்து நீங்கள் உச்சமோ நீச்சமோ 2மே வந்து கோடீஸ்வரன் ஆக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். நீங்கள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடலாம். நீங்கள் கோடீஸ்வரர் அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், அல்லது உங்களுக்கு வந்து கோடியாக காசு வரும், நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒன்று தான் கொடுக்கும். இந்த உச்ச பலமும் நீச்ச பலமும் கொடுக்கும், உச்ச பலமும் கொடுக்கும். அதை நம்ம கர்மா டிரான்ஸ்ஃபர் தியரி மூலிமா ஏதாவது ஒரு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெரிய லெவலில் ஆகலாம். ஆனால் அது அந்தளவுக்கு நல்லதான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவில் வந்து ஆட்சி உச்சம் பெறது வந்து நல்லது இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க கோடியாக சம்பாதிக்கிறான்ட்டு, நிம்மதி இருக்காது அவனுக்கு. ஆட்சி பலம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு 2யுமே கொடுக்கும். நட்பு வீடு கூட ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு காசு எல்லாமே கொடுக்கும். உச்ச பலமோ நீச்ச பலமோ வந்து ஒரு பக்கம் நல்லா கொடுக்கும், இன்னொரு பக்கம் கெடுக்கும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆட்சி பலம்ங்கிறதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அறிவாளியாகவும் இருக்கார், பலசாலியாகவும் இருக்கார். அதுதான் ஆட்சி பலம். 2மே உங்களுக்கு இருக்கும். உச்ச பலம் அப்படிங்கிறது ஒருத்தன் வந்து வெறும் பலத்தை மட்டும் வச்சு செயல்படுவான். நீச்ச பலம்ங்கிறது வெறும் அறிவை மட்டும் வச்சு ஒருத்தன் செயல்படுவான். அப்போது ஒரு சைடு வந்து பலம் இருக்கும், அறிவு இருக்காது. இன்னொருத்தனுக்கு வந்து அறிவு இருக்கும், பலம் இருக்காது. அப்போ 2மே என்னை பொறுத்தளவில் தப்பு தான். பலம் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, அறிவு மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அறிவும் வேணும், பலமும் வேணுங்கிறது தான் ஆட்சி பலம். இப்போ ஆட்சி பலம் தான் இந்த 2 கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பெஸ்ட்டாக தெரியுது. அடுத்து பார்வை பலம்ங்கிறது வெறும் 30% தான். இதை வந்து நீங்கள் ரொம்ப எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது பார்வை பலம்ங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் பார்வை. அதில் வந்து நீங்கள் குரு பார்வையை பார்த்துட்டா கோடியாக கொடுத்துருங்கிறதெல்லாம் போயிங்க. சனி பார்வை பார்த்தா கூட தாங்க கொடுக்கும். அதாவது கெட்ட கிரகங்கள் பார்த்தா தான் அதிக கோடிகள் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. எவன் வந்து நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணி கோடியாக சம்பாதிக்கிறான், திருட்டு பை தான் நல்லா இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலீகல் ஆக்டிவிட்டீஸில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் கோடியாக சம்பாதிக்கிறான், தனியாக தீவுலாம் வாங்குகிறான்.
நீங்கள் வந்து நேர்வழியில் போகிற வந்து எவன் அந்தளவுக்கு சம்பாரிச்சாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து குரு பார்த்துட்டாரு, சுக்கிரன் பார்த்ததுனால வந்து வலுத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் போயிங்க. என்னோடய ஆராய்ச்சியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. பார்வை பலத்தில் வந்து சனிக்கும் செவ்வாய்க்கும் பலம் ஜாஸ்தி. இதில் என்ன அப்படின்னா, சனி செவ்வாய் வலுத்திருந்து உங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருந்துச்சு, சனி செவ்வாய் பார்வை வந்து அதிக கிரகங்கள் மேலே படுது அப்படின்னா நீங்கள் ஏன் பயப்படணுங்கிற நான். குரு பார்வை பட்டால் தான் நல்லதுன்னு யார் சொன்னான்? சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ பட்டால் நல்லது தாங்க. ஆனால் அதுக்குரிய செயல்பாடு, அதுக்குரிய தொழிலை வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் வேறு தொழிலை பண்ணால் அது எப்படி சக்ஸஸ் ஆகும்? அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ சனி பார்வைப்படுது, செவ்வாய் பார்வைப்படுது அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். சனி பார்வைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலைகள் நடத்தலாம். அதே மாதிரி வந்து அண்டர் கிரவுண்டு மைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், நிலக்கரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம், பெட்ரோல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அடிமட்ட தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய க்ளீனிங் ஜாப் வந்து நீங்கள் பார்க்கலாம். சுகாதாரத்துறை இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு க்ளீனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எந்த கிரகம் பார்க்குதோ அதனுடைய காரக தொழில்களை நீங்கள் பண்ணும்போது அந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஏற்றத்தை மட்டும்தான் கொடுக்குது. இதுக்கு குரு பார்வையெல்லாம் பட தேவையில்லை. சனி வலுவாக இருந்தால் நீங்கள் சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். செவ்வாய் பார்வை வலுவாக எல்லா கிரகம் மேலேயும் பட்டுச்சுன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்கன்ற நான். டாக்டர் தொழில் பண்ணுங்கள். சுபத்துவமே இல்லாத செவ்வாய் வந்து டாக்டர் தொழில் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் வந்து உதாரண ஜாதகம் என்கிட்ட இருக்குது. இதில் வந்து சுப பார்வை படணும், குரு பார்வை பட்டால் தான் இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் போயிங்க. அதை நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க, நம்பாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு கிரகம் வலுத்தா அதனுடைய வேலையை செய்யும்போது அவங்கள பாதிக்கிறது இல்லை. நம்ம செய்ய தயங்கணும் அப்படின்னா பாதிக்க தான் செய்யும். அதுக்குரிய வேலையை செய்யாமல் நீங்கள் வேறு ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களை பாதிக்க தான் செய்யும். அதுக்குரிய வேலையை செய்யுங்க. சனியோ செவ்வாயோ யாரையுமே எப்பயுமே பாதிக்காது. அடுத்து திக்பலம். திக்பலங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1வது இடத்துல வந்து லக்னத்தில் வந்து குருவும் புதனும் திக்பலம், 4வது இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம், 7வது இடத்துல சனியும் ராகுவும் திக்பலம், 10வது இடத்துல சூரியன் செவ்வாய் கேது வந்து திக்பலம் அடையுது. இப்போ ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் எது பெற்றிருந்தாலும் திக்பலம் அடையும் போது அது ஒரு பலத்தை அடையுது. வர்க்கோத்தம் பலங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதாவது வந்து நவாம்ச கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தம வலு அடையும். அது வந்து முதல் ராசியில் 1வது நட்சத்திரம், 2வது ராசியில் 5வது நட்சத்திரம், 3வது ராசியில் 9வது நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தம வலு அடையும். அது வலுவடைஞ்ச நட்சத்திரமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து மூலத்திரிகோண வலு. மூலத்திரிகோணம் ஒவ்வொரு கிரகம் எது மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் கிட்டத்தட்ட ஆட்சி பலத்துக்கு ஈக்குவலான பலம் தான். கடைசியாக இருக்கிறது வந்து கிரக அவஸ்தை. கிரக அவஸ்தை அப்படின்னா ஒரு 5 அவஸ்தைகளாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது லோ டிகிரிலேருந்து ஹை டிகிரியாக பிரிக்கிறது. மொத்தம் 30 டிகிரி இருக்குது ஒரு ராசியில் அப்படின்னா அதை வந்து 6 பிரிக்கிறது. முதல் 6 டிகிரி ஒரு அவஸ்தைன்னு சொல்லப்படுது. அதாவது 0 to 6, அப்புறம் 6 to 12, 12 to 18, 18 to 24, 24 to 30. இப்படி 5 விதமாக பிரிச்சுக்கோங்க. 6 டிகிரியாக பிரிச்சுக்கோங்க. இதில் முதல் 6 டிகிரி வந்து லோ டிகிரி, கடைசி 6 டிகிரி வந்து ஹை டிகிரி, நடுவில் இருக்கிறது வந்து மிட் டிகிரின்னு சொல்லுவோம். இதுவும் கிட்டத்தட்ட ஆட்சி உச்ச பலம் மாதிரி தான். எப்படி சொல்லலாம்? லோ டிகிரிங்கிறது கம்மியான டிகிரியில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து ஒரு பக்கம் நல்லதையும் ஒரு பக்கம் கெட்டதையும் பண்ணும். அதே மாதிரி ஹை டிகிரியும் ஒரு பக்கம் நல்லதையும் ஒரு பக்கம் கெட்டதையும் பண்ணும். நடுவில் இருக்கக்கூடிய டிகிரி தாங்க எப்பயுமே என்னை பொறுத்தளவில் வந்து ஆட்சி பலம் மாதிரி தான். அது ஒருத்தனுக்கு வந்து அறிவும் இருக்கும் பலமும் இருக்கும். இந்த சைடு கடைசி போனீங்கன்னா பலம் இருக்காது, அறிவு மட்டும் இருக்கும். இந்த சைடு போனீங்கன்னா பலம் இருக்கும், அறிவு இருக்காது. அப்போ வந்து ரெண்டுமே வேணும் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய 12லேருந்து 18 டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அதுதான் வலிமை நான் சொல்லுவேன். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹை டிகிரியை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, வெறும் காசு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து இயற்கையிலே காலப்புருஷ தத்துவப்படி இந்த 4 கிரகங்கள் சம்மந்தப்படும் போது அவங்க பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ என்னுடைய நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த சனி பார்வை, குரு பார்வை, சுக்கிரன் பார்வை இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிக கிரகங்களை பார்க்குதோ அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய தொழில் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. இதில் வந்து நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. நல்லது சுபத்துவம்னு சொல்கிறதெல்லாம் பொய். எந்த கிரகமும் சுபத்துவம் இல்லாத கிரகம் கூட நல்லது பண்ணும். ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லது பண்ணும். இப்போ வந்து கடவுள் வந்து நிறைய விலங்குகளை படைச்சிருக்காரு. அதை க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கழுதையையும் பன்னியையும் படைச்சிருக்காரு. அது வந்து தப்பு, அது வந்து பாவத்துவம் அப்படின்னீங்கன்னா எதையுமே க்ளீன் பண்ண முடியாது. துப்புரவு தொழில்கள் இல்லைன்னா யார் க்ளீன் பண்ணுறது? சாக்கடையும் குப்பையும் யார் க்ளீன் பண்ணுறது? அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்டை கடவுள் ஒதுக்கி வச்சுருக்காரு. அது தப்புன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? பார்வை மூலியமாக பார்க்குது, சுபத்துவமாக பார்க்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எல்லாத்துக்கும் கடவுள் வந்து பிரித்து வச்சுருக்காரு. அந்த வேலையை நீங்கள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அதை நீங்கள் செய்யாமல் வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இது வந்து தோஷம்னு சொல்கிறதெல்லாம் தப்புங்க. அதுக்குரிய வேலைக்காக உங்களை கடவுள் படைச்சிருக்காருன்னா அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது. நீங்கள் வேறு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
சுபத்துவமாக இருக்கக்கூடிய பார்வையை பட்டுச்சு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வேலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பாவத்துவமான கிரகங்கள் பார்வை பார்த்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட வேலைகளை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும். எந்த கிரகமும் ராகுவாகவே இருந்தாலும் சரி, கேதுவாகவே இருந்தாலும் சரி, சனியாகவே இருந்தாலும் சரி, செவ்வாயாகவே இருந்தாலும் சரி, எந்த கிரகமும் கெடுக்கிறது இல்லை அதனுடைய வேலையை பார்க்கும்போது. அப்போ அதனுடைய காரக தொழில்களை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா எந்த கிரகமே உங்களுக்கு கெடுக்காதுங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இதில் சுபத்துவம் பாவத்துவம்லாம் கிடையாது. அது ஃபுல்லாக ஃப்ராடுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான பதில். இதில் நட்சத்திரத்தை பார்க்க தேவையில்லைங்கிறதும் மிகப்பெரிய தவறு. நட்சத்திரத்தை பார்க்காம நீங்கள் எந்த பலனையுமே சொல்ல முடியாது. சிலர் நட்சத்திரத்தை பார்க்காமலே பலன் சொல்கிறாங்க. வெறும் பார்வை வச்சே பலன் சொல்கிற ஜாதகர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் தப்பாக தெரியுது. என்னுடைய புரிதலை தான் நான் சொல்கிறேன். இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்கனால காப்பீடு சொல்கிறது என்னுடைய வேலை கிடையாது. என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. யாரும் கமெண்ட்டில் நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ண வேண்டாம். பிடிக்கல அப்படின்னா வெளியில் போயிருங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்தளவில் நல்ல கிரகம், கெட்ட கிரகம், சுப கிரகம், பாவ கிரகம் எதுவும் கிடையாது. எந்த கிரகம் வலுத்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு கெடுக்காது. அவ்வளோதான் என்னுடைய புரிதல். அது ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, திருமண ரீதியாக ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது தோஷமே கிடையாதுங்கிறேன் நான். ராகு கேது என்ன சொல்ல வருது, வேற ஒரு இனத்தில் நீங்கள் வேற ஒரு இனம், வேற ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டா ராகு கேது ஒன்றும் பண்ணாது. சனி வளர்த்துருக்கு அப்படின்னா சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் உங்களை எதுவும் பண்ணாது. நீங்கள் அதை பண்ணாமல் வேற ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அது கெடுக்க தான் செய்யும். அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் செயல்படும் போது அது உங்களுக்கு கெடுக்கும். அது எப்பயுமே அது பாவத்துவம், அது காரணம் கிடையாது. அதனுடைய வேலையை நீங்கள் செய்யலைங்கிறது தான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரகம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்து அதனுடைய வேலையவும் அதனுடைய செயல்களையும் செய்யும்போது கண்டிப்பாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து லக்னத்தை வச்சு ஒவ்வொரு பாவத்தையும் கனெக்ட் பண்ணி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என் சேனல் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சொல்லாத வித்தியாசமான விஷயங்கள் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் சொல்கிறதுனால அது கரெக்டுன்னு பெரிய பெரிய ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா அது கரெக்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறாள் நான் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ண வேண்டாம். இது என்னுடைய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.